ஹலோ ஸ்டூடெண்ட், இப்போ ஏஜ் சம். ராமனின் வயது அவருடைய இரு மகன்களுடைய வயதுகளின் கூடுதலைப் போல் 3 மடங்காகும். 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலைப் போல் 2 மடங்காகும் எனில் ராமனின் தற்போது வயது என்னன்னு கேட்குறாங்க. சொல்யூஷன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ராமன் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. இப்போது 2 பசங்கன்னா X1 Y1ன்றாங்க. இப்போது X1 Y1 XY வச்சுக்கலாம். இவங்களுடைய கூடுதல் எக்ஸுடைய வயதும் ஒய்னுடைய வயதும் கூடுதல் வந்து அவருடைய 3 மடங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ராமனுடைய வயசு. அப்போ ராமனுடைய வயசு வந்து பார்த்திங்கன்னா ராமனுடைய வயசு வந்து ஜெட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துக்கிறதுக்கு. அதே இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்னா கொடுத்துருக்காங்க, 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 2 மடங்காகும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதே தான் 2 பேருக்கு மைனஸ் பண்ணோம். இப்போது ராமன் -5 கழித்து அப்போனா ப்ளஸ்ஸு. இப்போது இவங்க யார் எக்ஸில் +5, ஏன்னா அவருக்கு ஒரு மகனுடைய 5 வயது, இன்னொரு மகனுடைய வயது வந்து 5. இவங்க 2 பேர் கூடுதல் வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்கு ஆகுன்றாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இது உள்ளால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதுலேயும் 5 இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், x + 5 + 10 போட்டுடுறோம். ஓகேங்களா? இது அப்படியே தான் இருக்கும், x + 5. இப்போ என்ன பண்ணுறோம், 2 இந்த x + 5 + 2 மல்டிப்ளை பண்ணிடுறோம். இப்போ ஒன்று 20 ஆகிடும். இப்போ வந்து x + 5 ஆகிடும். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், Z வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்குது, இங்கே இருக்குல்ல இந்த Z வேல்யூ வந்து 3x + y + 5 = 2x + y + 20. ஓகே ஆச்சுங்களா? இப்போ நம்பரில் ஒரு பக்கம், வேல்யூவில் ஒரு பக்கம். இப்போ 3x + y - 2x + y = 20 - 5. இப்போ போட்டோம்னா 15 ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கழிச்சிடும், ஏன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, அப்போ 3 இருக்குது. அப்போது x + y. இப்போது மகன்களுடைய வயது கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ்ன்ற ஒரு பையனும் ஒய்ன்ற பையனை கூட்டினா 15 வருது. ஓகேங்களா? இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 2வது ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், இப்போது நம்மளுக்கு 3 × x + y = zன்னு தெரியும். இப்போ நம்மளுக்கு zனுடைய வேல்யூ தான் தெரியணும். நம்மளுக்கு 3x + y தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்து இங்கே போட்டோம்னா z வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ z 45, z = 45. இந்த z தான் யார், ராமன். அப்போ ராமனின் வயது 45 ஏஜ். இவ்வளோதான், ராமனுடைய வயது 45. இவ்வளோ சிம்பிளான கொஸ்டின்.